காஷ்மீரில் நடந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மனவேதனையில் இருக்கிறாங்கன்றதை யாராலையும் மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று இன்றைக்கி எல்லாம் இந்த டிவி சேனலில் போடுற செய்தியெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரே கடுப்பாக இருக்குது. நான் அமித்ஷா கண் சிவந்துருச்சு, மோடி மூக்கு வேர்த்துருச்சு, அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அக்கிளில் வேர்த்துருச்சு. என்னடா நீங்கள் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? மற்றவங்களுக்கெல்லாம் கண் சிவக்கலையா? முதல்ல நான் ஒன்று கேட்குறேன். இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்ததுன்னா அந்த அரசாங்கத்து மேலே குறை சொல்லக்கூடிய பழைய போக்கு பிஜேபி எப்பயுமே பண்ணியிருக்குல்ல. பதவி விலகணும், இவங்க இவ்வளோ அளவுக்கு தரங்கெட்ட அளவுக்கு தன்னுடைய துறையை வச்சுருந்தாருன்னு ஒரு மீடியாவிலையாவது அமித்ஷா பார்த்தீங்கன்னாக்கா கோட்டை விட்டுட்டாருன்னு ஏன்டா பேச மாட்டேறீங்க? ஏன் பேசலை? ஏன்னா உங்களுக்கு பயம், ஏன்னா உங்களுக்கான ஆடு வராது, பணம் வராது. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் ஒவ்வொருத்தவனும் அவருக்கு கண் சிவந்துருச்சு, மூக்கு சிவந்துருச்சு, அது சிவந்துருச்சுன்னு. முதல்ல நான் கேட்குறேன், நாட்டில் இத்தனை பேர் பிரச்சனையை தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம நாட்டோட பிரதமர் போயிட்டு பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாரு. இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப முக்கியமானு நான் கேட்குறேன். இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரம் நடக்கலைனாக்கா ஏன் நாளைக்கு 2 நாள் தள்ளி வைங்க. ஆனால் அவசரமாக இவர் தேர்தல் பிரச்சாரத்தை நடத்துறதுக்காக தான் அங்கேருந்து சுற்றுப்பயணம், வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு இங்கே வந்தாரோன்ற சந்தேகமே நமக்கு இருக்குது. அதை விட முக்கியமாக இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தில் ரொம்ப கேவலமாக பிணத்தை வச்சு அரசியல் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உயிரை பணையை வச்சு இது பண்ணவங்களுக்கு அதுக்குள்ளே நாங்கள் காஷ்மீர் பயங்கரவாதியை நீங்கள் பயங்கரவாதியை தாக்குங்க, பயங்கரவாதியை தாக்கணும், பயங்கரவாதிகளை நீங்கள் கடுமையாக தண்டிக்கணும் அப்படின்றதெல்லாம் அது உங்களோட கடமை. ஆனால் எப்போ பாரு தேர்தல் வந்தாலும் சரி இந்த மாதிரியான ஒரு இராணுவ வீரர்கள் இத்தனை நாள் வரைக்கும் பலி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அடிக்கடி நம்ம நாட்டில் தேர்தல் வரும்போதெல்லாம் அந்த இராணுவ வீரர்கள் தாக்கப்படுறது ஒரு தொடர் கதையாக இருந்தது. அதை பற்றின விசாரணை இந்த ஆட்சி மாறினா தான் ஒரு நேர்மையான விசாரணை நடக்கும் நான் நம்புகிறேன். இப்போது பொதுமக்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, என்ஐஏ நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷனாக இருக்குது இல்லைங்களா நம்ம நாட்டில். இந்த என்ஐஏ ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்குது. நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய முன்னாள் பாஜக எம்பியை பார்த்திங்கன்னா தூக்கிலிடணும் அப்படின்ற ஒரு செய்தியோடு பார்த்திங்கன்னா அவங்க ரிப்போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இது இன்னும் கொஞ்ச நாளில் மும்பை ஹைகோர்ட்டில் தீர்ப்பாக போகுது. அவங்க பாஜக சேர்ந்தவங்க, அவங்க பார்த்திங்கன்னா குண்டு வெடிப்பில் தொடர்பில் இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு வழக்கில் தொடர்புடைய இவங்க தான் நமக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தாக்குதல் நடந்தது கரெக்டாக, ஆனால் அதை வச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகிற எவ்வளோ ஈனத்தனமான செயலாக இருக்குது இல்லையா? பிரதமருடைய இந்த செயல் ரொம்ப கண்டிக்கத்தக்கது. முதல்ல இந்த மீடியாக்கள் எல்லாம் மாறுங்க. எப்போ பாரு அவர் கண்ணு சிவந்துருச்சு, இது சிவந்துருச்சு, அது சிவந்துருச்சு.